Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கௌதமன் சொல்லகிறேன். ரீசெண்டாக ஒரு 1200 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் டியூப்லைட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக போல்ட் ஆடியோ Y1 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போல்ட் Y1 மேட் இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது உள்ளே போய் பேசுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீடிங் மெட்டீரியல்ஸ், வாரண்டி கார்டு, எக்ஸ்டெண்டட் வாரண்டி கார்டு, உள்ளுக்குள்ளே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லாமல் ஒரு கர்வ் ஷேப் ஓவல் ஷேப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைட் கார்னரில் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 480 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 38 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. பேட்டரி லைஃப் பொறுத்தவரை ஓரளவுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்னிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 100 மினிட்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. என்ன புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென் மோட் வித் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக boomx அப்படிங்கிற புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் போல்ட்டில் ஆடியோவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டிடபிள்யூஸில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, boomx மோடை ஆக்டிவேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் செஞ்சுக்க முடியும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. கால் குவாலிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரோ காலிங் மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இடையில ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கைக்குள்ளே அப்படி அடைக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக காதுக்குள்ள கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எவ்வளோதான் ஷேக் பண்ணாலும் விழுவலை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஓகே, சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. பேஸை லைட்டாக ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண முடியல. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்வரான்மெண்டல் சவுண்டை ரொம்ப கேன்சலேஷன் பண்ணி கொடுக்காம ஓரளவுக்கு மாடரேட்டாக கேன்சலேஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது, நான் பேசுகிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை. ஓவராலாக இந்த டிடபிள்யூஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஸோ 1200 செக்மெண்ட்டில் இருக்க ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டிடபிள்யூஸை நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம போல்ட் X50 அப்படிங்கிற டிடபிள்யூஸை ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அது மேலே காலில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இந்த 2 டிடபிள்யூஸில் எந்த டிடபிள்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிடபிள்யூஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.